இயக்குனர் பாரதிராஜன் மகன் மனோஜ் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். நேரம் உள்ள போயிட்டாங்கப்பா. அது உள்ள போயிட்டாங்கப்பா. ஆமா, அந்த எல்லாம் சந்தி உள்ள போயிட்டாங்க. இயக்குனர் பாரதிராஜன் மகன் மனோஜ் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினீஷ் சரவணன். வணக்கம் வினீஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை நீலாங்கரையில் வைக்கப்பட்டுள்ள மனோஜ் பாரதிராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக நேற்று மாலை 6 மணி அளவில் மனோஜ் பாரதிராஜா உயிரிழந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய இரங்கலை சமூக வலைதள வாயிலாக பதிவு செய்திருந்தார்கள். நேரடியாக வந்து பல்வேறு திரைப்பிரபலங்களும் தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்தி வந்தனர். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றைய தினமே தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் நடிகரும் இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய மகனுமான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்ற எனவும், தனது தந்தையின் இயக்கத்தில் தாஜ்மஹால் திரைப்படம் மூலம் அறிமுகமாகி சமுத்திரம், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் என தொடர்ந்து பல திரைப்படங்களை நடித்து தனக்கென அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் மனோஜ் அவர்கள் எனவும், இயக்கம் உள்ளிட்ட துறைகளிலும் முயன்று பார்த்து தன்னுடைய சாதனைகளை பல இடங்களில் நிகழ்த்தியிருக்கிறார். இளம் வயதில் அவர் எதிர்பாராத விதமாக மறைந்து விட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும், அன்பு மகனை இழந்து வாடும் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையை சேர்ந்த எனது நண்பர்களுக்கும் தன்னுடைய இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக ஏற்கனவே இரங்கல் செய்தியில முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தன்னுடைய இறுதி மரியாதை செலுத்துவதற்காக தற்பொழுது நீலாங்கரையில் வைக்கப்பட்டுள்ள மனோஜ் பாரதிராஜா உடலுக்கு நேரடியாக வந்து மாலை அணிவித்து தற்பொழுது தன்னுடைய இரங்கலையும் அதே போல பாரதிராஜா அவருக்கு தன்னுடைய ஆறுதலையும் தெரிவித்து வருகிறார். பல்வேறு திரைப்படங்களும் இன்று காலை முதலே நேரடியாக வந்து மனோஜ் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நிலையில் அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிராஜாவுக்கும் தங்களுடைய ஆறுதலை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் நீண்டகால நண்பராக இருக்கக்கூடிய பாரதிராஜாவுடைய மகன் இறந்த செய்தி தனக்கு மிகவும் துக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் தன்னுடைய இரங்கல் செய்தியில முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் மனோஜ் பாரதிராஜா உடலுக்கு மாலை அணிவித்து இறுதி மரியாதையை செலுத்திய பின்னர் தற்பொழுது பாரதிராஜாவுக்கு ஆறுதலையும் தெரிவித்து வருகிறார்.